முருங்கங்காய் முந்தாணி முடிச்சு எங்கள் ஸ்டுடியோவில் அந்த சப்ஜெக்டை கேட்காம பூஜை போட மாட்டாங்க. சரவணன் சார் கதையை சொல்லுங்க நான் சொல்கிற நேரம் போது சொல்கிறேன்னு சொல்லிட்டு கதை சொல்லாமல் தபாய்ச்சிட்டு இருந்தார். கதை சொன்னால் தான் நான் பூஜை போடுவேன்னு சொன்னதுக்கு பிறகு கதை சொல்கிறேன் சார், ஆனால் ஸ்டுடியோவில் வச்சு உங்கள் ரூமில் வச்சு சொல்ல மாட்டேன், ரூமில் ஹோட்டலில் ரூம் போடுங்க, அங்கே வந்துடுங்க, நான் அங்கே கதை சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு நம்முடைய பாக்யராஜ் அவர்கள் எங்கள் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு ஹோட்டலுக்கு போய் கதை சொன்னார். எல்லோரும் ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு பார்த்து சொல்லுவாங்க. இந்த மனுஷன் கையில் ஒரு ஸ்கிரிப்டும் கிடையாது, ஒரு பேப்பரும் கிடையாது, ஒன்றுமே இல்லை சார். 3 மணி கதையை பிக்சரைசேஷன் பண்ணுற மாதிரி படத்தொகுப்போடு சொன்ன திரைக்கதை ஆசிரியர் பாக்யராஜ். சரவணன் சார் அவங்கெல்லாம் எத்தனையோ கதை கேட்டிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இவருடைய கதையை கேட்ட பிறகு இப்படி ஒரு ஆள் திரைக்கதையோடு சொன்னது நீங்கள் ஒருத்தர் தான் அப்படின்னு பாராட்டின பெருமை அந்த ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு உண்டு. அதில் எனக்கும் பங்குண்டு. அவர் தான் பாக்யராஜ் என்பதை உங்களிடத்தில் சொல்லிக் கொள்கிறேன்.